தேசத்தின் மீது கொண்ட பற்றா இல்லை அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள், முக்கியமா திருமாவளவன் எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய குரலை கொடுக்கணுமோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கறது இல்ல. முக்கியமா எந்த இடத்துல குரல் கொடுத்திருக்கணும், உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை சார்ந்த ஒரு நபரால் 2 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை, என்னன்னு உலகமே தெரியாத குழந்தைய கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. எனக்கு பெத்த வயிறு பத்தி தெரியுது. பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழகம் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நாளுக்கு நாள் இப்படி மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத. அதையெல்லாம் கேட்கறதுக்கு திராணி இல்ல. தலித் இளைஞரை கேட்கும் போதே மனசு பதறி போகுது. கொலை பண்ணிருக்காங்க ஜனவரி கடைசியில். அது இன்னும் வெளில வரல. சமூக ஊடகங்கள்னால பல பேர்னால பேசப்பட்டங்காட்டிக்கு இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத பத்தி கேட்க திராணி இல்ல. ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள். அவங்களுக்கு குரல் கொடுக்க நேரம் இல்ல. இதற்கெல்லாம் நேரம் இல்லாத திருமாவளவனுக்கு இன்னைக்கு ஈரானினுடைய தலைவரை சுட்டு கொண்டுட்டாங்களா. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் ரோட்ல நடத்திட்டு இருக்காங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிக்கிறோம். இதே வாயை வச்சுட்டு பகல்காம்ல நம்ம நாட்டு மக்களை சுட்டு கொண்டாங்க இல்லையா, அப்ப எங்க போச்சு உங்களுடைய போராட்டம்? இதுதான் நாட்டின் மீது கொண்ட பற்றா? மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும். யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத யோசிங்க. எந்த தலைவர் யாருக்காக குரல் கொடுக்கறாங்க, எப்ப குரல் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில இருக்கு. அது ஒரு ஓட்டு மூலியமா இருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் குண்டு வெடிப்புகள் நடந்துட்டு இருக்கு. துபாயில கூட பாதுகாப்பு இல்லாத சூழல். ஆனா நம்மளுடைய ஒரு ஓட்டு மோடிஜியை கொடுத்துருக்குங்க. இன்னைக்கு சந்தோஷமா நான் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள, ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதை நிம்மதியா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நிம்மதியா நம்ம தூங்குறோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், எந்த பயமும் இல்லாம நிம்மதியா நாட்டில் இருக்கோம். அப்படின்னா உங்களுடைய ஒரு ஓட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களை கொடுத்துச்சு. அந்த ஒரு ஓட்டு தமிழகத்துக்கும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கும்னு நம்புறேன். நன்றி.